அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்களுக்கான ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதி ரொம்ப காலமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஆன்சர் கீ போட்டு அதுலேயும் ரொம்ப நாள் வந்து ரொம்ப மாதங்கள் இழுத்து அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஒரு வழியாக ரிசல்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்டில் எத்தனை பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும், எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு வந்து பணி வந்து நிச்சயமாக வழங்குவாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து வேகமாக நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி ரிசல்ட்டு விட்ட UGTRB செலெக்ஷன் லிஸ்ட்டும் இப்போ வந்து ரிவைஸ்டு லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும், அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்களுக்கும் அப்புறம் UG டீச்சர்ஸ் இருக்காங்களா, BT டீச்சர்ஸ், அவங்களுக்கும் சேர்த்து வந்து பணி வழங்குறதா தான் பேசிகிட்ருக்காங்க. எப்படின்னும் நம்மளுக்கு தெரியல, இனிதான் நம்மளுக்கு தெரியும். 2 பேத்துக்குமே சேர்த்தே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ நம்மளும் வந்து அதை நம்பி காத்திருக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தியோட நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 100 மதிப்பெண்களுக்கு மேலே வந்து நிறைய பேர் வந்து மார்க் எடுத்திருக்காங்க. மார்க் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்து கடினமாக உழைத்திருக்காங்க அப்படின்னு இந்த மார்க்கை பார்க்குறப்போ நம்மளுக்கு தெரியுது. ஸோ எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு உழைத்ததா இவ்வளோ மார்க் வந்து இத்தனை பேர் எடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் யோசித்து பார்க்க முடியுது. ஸோ நல்ல வந்து மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ 100லேருந்து 126. அப்போ ஸ்டேட் ரேங்க் பார்த்தோன்னா 126 தான் ஸ்டேட் ரேங்க் வருது. ஸோ இந்த 100லேருந்து 126 இந்த ரேஞ்ச் 100 to 126 வந்து எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 100லேருந்து 126 அதுக்குள்ளே எடுத்திருக்க மொத்த எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னா 1112 பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. அடுத்த கேட்டகரியில் 90லேருந்து 99 இந்த மார்க்குள்ளே எத்தனை ஆசிரியர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2798 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை 80லேருந்து 89க்குள்ளே பார்த்தோன்னா 5737 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த 80லேருந்து 89க்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆசிரியர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரி வந்து 70லேருந்து 79 அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து 7665 பேர், இதிலும் வரையும் 7000 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 70லேருந்து 75 தான் ரொம்ப அதிகமான மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு எப்படி வரும்னு பார்த்தோன்னா, அந்த கம்யூனிட்டி ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 126க்குள்ளே போயிருவாங்க, ஜென்ரல் கேட்டகரி போயிடுவாங்க. அப்போ வந்து அதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து மேஜர் ரோல் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து மேஜர் ரோல் எடுக்கும். அதாவது நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த்தில் கூட மாறக்கும். ஒரு 6 months 3 months அந்த கேப்பில் கூட உங்களோட ரேங்க் வந்து பின்னாடி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, முன்னாடி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போது இதில் வந்து மெயின் ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கும். இப்போது எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 75லேருந்து கூட எழுதுகிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவங்க வந்து முன்னாடி போயிடுவாங்க. மார்க் வந்து கம்மியாக இருந்தாலும் அவங்க வந்து முன்னாடி போயிடுவாங்க. இந்த ஒரு பாதிப்பு வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட் பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டெட் பாஸ் பண்ண அந்த இயருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 0.5 அதுங்கிற மாதிரி மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 2012 2017 இருந்து கொடுக்குறாங்க இந்த மார்க்கு. இப்போ எந்த இதுலேருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து 2013 பாஸ் பண்ணால் மார்க்கு 5 மார்க்கு 3.5 அந்த மாதிரி 0.5 இது மாதிரி வரும். இந்த 0.5ல் கூட நம்மளோட ரேங்க் வந்து பின்னாடி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம கவனமாக கவனிக்கணும். அப்போது இந்த 2மே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ரோல் வந்து நம்மளோட மார்க் இருக்குது. இப்போ மார்க்கில் ஒரு ரேங்க் இருந்தாலுமே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ண அந்த மார்க்கை வச்சு மட்டும்தான் வந்து ரிசல்ட் போட்டிருக்காங்க. இனி அடுத்து வந்து ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் வந்து உங்களோட மார்க் டெட் பாஸ் பண்ண அந்த மார்க் அந்த 2ஐயும் போட்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களோட ரேங்க் வந்து தெரியும். அந்த லிஸ்ட்டு வந்து வெளியிட்டனையும் அதையும் நம்ம பார்க்கலாம். அப்போது இந்த 2க்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் டேட் ஆஃப் பர்த்தும்
டெட் பாஸ் பண்ண இயரும், அந்த எந்த இயரில் பாஸ் பண்ணோம் அதை பொறுத்து நம்மளோட ரேங்க் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து கம்யூனிட்டி வைஸும் நம்மளுக்கு தெரியும், கம்யூனிட்டி வைஸும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த எஸ்சி கேட்டகரி பீப்புள்னால் 80 அபோவ் எடுத்தாலே அவங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இதே பிசி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 95 அந்த மாதிரி 95க்கு மேலே இருக்கணும். 95 மேலே இருந்தால் தான் அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப வந்து நம்பி நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு முடியும். ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 100க்கு மேலே எடுத்தாலே ஜென்ரல் கேட்டகரி போயிடுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அந்த 100 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்துட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அவங்க வந்து பயப்பட தேவையில்லை. இதுமே கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து அவங்க போடுற இதை பொறுத்து, போஸ்டிங்கை பொறுத்து நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும். எல்லாருமே வந்து பாஸ் பண்ண எல்லாத்துக்குமே வந்து வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இப்படி தான் UGTRBயில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணாலும் எத்தனையோ பேர் வந்து கடைசியில் வந்து சிவிக்கெல்லாம் வந்துட்டு அடுத்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர முடியாமல் போயிட்டாங்க. அடுத்து வந்து சிவி லிஸ்ட்டு வந்து இன்னுமே வந்து செகண்ட் கிரேடுக்கு இன்னும் கொடுக்கல. நீ சிவி லிஸ்ட்டு அடுத்து போடுவாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சிவி லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, நம்ம ரேங்க் ஓடி அந்த ரேங்க்கு, டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் டேட்டு பாசிங், நம்மளோட கம்யூனிட்டி எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு ரேங்க் கொடுத்து அந்த சிவி லிஸ்ட்டில் இருப்பாங்க. சிவி லிஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தாலுமே நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு இருங்க. அடுத்து வந்து என்னென்னலாம் நம்ம வந்து டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும், சிவி லிஸ்ட்டுக்கு எந்த ரேஷியோவில் வந்து கூப்பிடுவாங்க, சிவிக்கு வந்து எப்படி வந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து இனி வர வீடியோவில் வந்து பார்க்கலாம். இனி வந்து அதாவது சப்ஜெக்ட் வைஸு அதாவது கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.